வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றும் விதமாக அமெரிக்கா ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. போருக்கு தயாராக இருக்கு இஸ்ரேல். இந்த செய்தி வெளியாகி இப்போ உலக நாடுகளே பீதிக்கு உள்ளாக்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அணு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க ஈரான். இதனால நடுங்கி போயிருக்கு உலக நாடுகள், அதிருது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் விட்ட வார்த்தை மீண்டும் பாபாவங்க அவர்கள் சொன்னது அப்படியே பலிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்திய கிழக்குல தற்போது ஏற்பட்டிருக்கும் பதற்றத்துக்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு விமர்சனம் இருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேலுக்கு உதவ மேலும் 1.5 லட்சம் கோடி ரூபாயை நிதியாக ஒதுக்குறதுக்கு அமெரிக்கா முன் வந்திருக்காங்க. காசா மேல இஸ்ரேல் நடத்திட்டு வரும் தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி ஐநா பணியாளர்கள் ஏற்றி சென்ற வாகனம் மேல இஸ்ரேல் வான்வழி தாக்குதல நடத்துச்சு. இதுல 7 பேர் கொல்லப்பட்டாங்க. அதனால உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த தொடங்கினாங்க. இது நாள் வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அமெரிக்கா கூட உடனடியாக போரை நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. ஆனா போர் தற்போது வரைக்கும் நிற்கல. 34,000க்கும் அதிகமானவர்கள் இந்த போர்ல உயிரிழந்திருக்காங்க. இதுல பாதிக்கும் மேற்பட்டவங்க பெண்களும் குழந்தைகளும் தான். இது மட்டும் இல்லாம போர் காரணமாக காசாவுக்குள்ள நிவாரண பொருட்கள் எதுவும் வரல. இதனால உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. நோயாளிகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் உணவு கிடைக்காம அடுத்தடுத்து உயிரிழந்துட்டு வர்றாங்க. தொற்று நோய் பாதிப்புகளும் தீவிரமடைஞ்சிருக்கு. இதற்கிடையில தான் போர் நிறுத்தம் கோரிய ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் கொண்டு வரும் தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செஞ்சுட்டு வர்றாங்க. இதனால இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேல், உக்ரைன் அப்படின்னு தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு நிதியுதவி அளிக்க அமெரிக்கா முன் வந்திருக்காங்க. நேற்று அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு 79 லட்சம் கோடி ரூபாயை நிதியுதவியாக அளிக்கிறதுக்கு அனுமதி கோரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருந்த நிலையில தான் தற்போது அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இருந்தாலும் இறுதிக்கட்ட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் இந்த நிதி விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இஸ்ரேலுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். தற்போதைய சூழல்ல மத்திய கிழக்குல பெரும் பதற்றம் நிலவிட்டு வருது. இதுக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வர்றாங்க. இப்படி இருக்கையில இஸ்ரேலுக்கு கூடுதலாக நிதி வழங்கும் முயற்சியை கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பாலஸ்தீனத்துடைய ஆதரவு நாடுகள் சொல்றாங்க. இஸ்ரேல் தவிர உக்ரைனுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் வழங்க இருக்கு. ரஷ்யாவுடனான மோதலை சமாளிக்கிறதுக்கு இந்த உதவி அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் போர் வெடிச்சிச்சு. இந்த தாக்குதல் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாக நீடிச்சிட்டு வருது. இப்படி உக்கிரமாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கும் அதே நேரத்தில் பாபாங்க அவர்களுடைய கணிப்பு இப்போ மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதான் ஈரான் ஒரு வார்த்தையை விட்டதும் இது கண்டிப்பாக பலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்டிருக்கும் மோதல் உலக நாடுகளே அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு. இஸ்ரேலுக்கு ஈரான் விடுத்துட்டு வரும் மிரட்டல்களும் 3ஆம் உலக போர் வெடிக்குமா அப்படிங்கிற பீதியை கிளப்பியிருக்கு. இந்த நிலையில தான் 2024ஆம் ஆண்டுக்கான பாபாவங்க அவர்களுடைய பல்வேறு கணிப்புகள் இப்ப பழிச்சிட்டு வருது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல பொருளாதார வளர்ச்சி சரிவை சந்திச்சிருக்கு. மேலும் அல்சைமர் மற்றும் புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்தை நெருங்கிவிட்டதாக சமீபத்தில் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்ததாக உலகம் முழுவதும் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கேற்ப பருவநிலை மாற்றத்தினால பெரும்பாலான நாடுகள் ஒரு பக்கம் கடுமையான மழையையும் மறுபக்கம் வரலாறு காணாத மழையையும் பெற்றுட்டு வருது. சமீபத்தில் பாலைவன நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்து உலக நாடுகளுக்கு பருவநிலை மாற்றம் குறித்து எச்சரிக்கை மணி அடிச்சிச்சு. இப்படி பாபாவங்க அவர்களுடைய கணிப்புகள் நடந்தேறிட்டு வரும் நிலையில இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலும் பாபாவங்க அவர்களுடைய கணிப்பை நினைவுபடுத்தியிருக்கு. அதாவது 2024ஆம் ஆண்டுல 3ஆம் உலக போர் வெடிக்கும் அப்படின்னும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னும் ஐரோப்பிய நாடுகள் மீது கடுமையான தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு கணிச்சிருந்தாரு. பாபாவங்க அவர்களுடைய கணிப்புப்படியே இஸ்ரேலை மிரட்டிட்டு வருது ஈரான். சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகம் மேல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 13 பேர் கொல்லப்பட்டாங்க. இதற்கு பழி தீர்க்கும் வகையில இஸ்ரேல் மேல ராக்கெட் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி மிரட்டினாங்க ஈரான். மேலும் இனி ஒரு முறை இஸ்ரேல் எங்களை சீண்டாங்கன்னா இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஆயுதங்களால நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்துச்சு ஈரான். இருந்தாலும் கடந்த வெள்ளிக்கிழமையப்போ ஈரானுடைய ராணுவ தளவாட கிடங்கு அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அந்த ட்ரோன் தங்கள் வீட்டு குழந்தைகள் விளையாடும் பொம்மை அப்படின்னு நக்கலெடுத்த ஈரான் மீண்டும் இஸ்ரேலை தங்களை தொட்டால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சபட்ச தாக்குதல் இருக்கும் அப்படின்னு பகிரங்கமாக மிரட்டினாங்க. ஈரானுடைய இந்த மிரட்டல் இஸ்ரேல் மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லுதா அப்படின்னு உலக நாடுகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கிடையில தான் இஸ்ரேலுக்கு எப்போதும் பக்க பலமாக இருப்போம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இஸ்ரேலுக்கு கூடுதல் படைகளை அனுப்பி வைக்கவும் அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு.
இதனால பாபாவங்க அவர்களுடைய கணிப்பின்படி மூன்றாம் உலக போர் வெடிக்குமோ அப்படிங்கிற அச்சமும் எழுந்திருக்கு. இதே வேளையில பாபாவங்க அவர்கள் சொன்னது மாதிரியே ஈரான் வந்து இப்ப அணு ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க அப்படின்னும் ரகசியமாக தயாரிக்க முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னும் இதனால உலக நாடுகளே நடுங்கி போயிருக்காங்க. ஈரான் வந்து அணு ஆயுதங்களை ரகசியமாக தயாரிக்கும் பணிகளில் இறங்கிவிட்டதாக உலக நாடுகள் அச்சமடைய தொடங்கியிருக்காங்க. வரும் நாட்கள்ல ஈரான் இஸ்ரேல் போர்ல இது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான் மேல இஸ்ரேல் வந்து பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கு. ஈரானுடைய விமான நிலையங்கள்ல ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு இடையில தான் தங்களுடைய அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்ய போவதாக ஈரான் தெரிவிச்சிருக்கு. அணு ஆயுதம் இல்லை அப்படிங்கிற கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் ஈரான் வந்து அணு ஆயுத ஒப்பந்தத்தை செஞ்சிருக்காங்க. 2015 செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் 2018 ட்ரம்ப் ஆட்சியில நீக்கப்பட்டுச்சு. ஈரான் வந்து அமெரிக்கா சொல்றதை கேட்கல அப்படின்னும் மற்ற அணு ஆயுத சோதனைகளை செய்கிறது அப்படின்னு கூறி ஒப்பந்தத்தை நீக்கினாங்க. இதன் காரணமாக ஈரானுக்கு தற்போது அணு ஆயுதம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒப்பந்தம் முடிந்த நிலையில தற்போது ஈரான் கிட்ட உயர் ரக யுரேனியம் 5.5 டன் வரைக்கும் இருக்கு. முன்பு 200 கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில தான் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் வந்து 5.5 டன் வரை இருக்கு. வரும் நாட்கள்ல ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலுடைய பதிலடி தாக்குதல் இன்னும் மோசமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேலை வந்து ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குச்சு. 2 நாட்டு மோதல் பெரிய போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக வெளியான அப்டேட்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய ஈரான்ல இருக்கும் இஸ்பஹான் மாகாணத்துல வரிசையாக ஏவுகணை தாக்குதல்கள் பதிவாயிருக்கு. ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவில் ஒரே நேரத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. ஈரானுக்குள்ள இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இஸ்பஹான்ல வெடித்ததை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஈரானுடைய வான்வெளியின் முக்கிய பகுதிகள் மூடப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஆலோசனையை மீறி ஈரான் மேல இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில இதற்கு பதிலடியாக ஈரானுடைய அணு உலைகள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுது. விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் வாய்ப்பும் இருக்கு. மேலும் அந்த நாட்டு அதிபர், பிரதமர், ராணுவ தளபதி உள்ளிட்டோருக்கான உயர்மட்ட கூட்டத்தில் பதிலடி கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஈரானுக்கு பயங்கர பதிலடி கொடுக்க முடிவு செஞ்சிருக்கு. இந்த பதிலடி மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது 3ஆம் உலக போருக்கு வித்திடுமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஈரான் இப்போ வந்து யுரேனியத்தை 60% தூய்மைக்கு செறிவூட்டுது. மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும். விரைவில் இதனால ஈரான் வந்து அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும். அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும். கடந்த சில மாதங்களாக உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன போர் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இவை முழு முதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. ஒரு முழுமையான உலக போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும், ரஷ்யாவும், சீனாவும் நேரடி மோதல் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 நாடுகள் நேரடியாக போர்ல ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக இது உலக போராக மாறும். ஆனால் இப்போதைக்கு சீனா இதுல நேரடியாக மூக்க நுழைக்கல. ஆனா அது நடக்கும் பட்சத்துல கண்டிப்பாக போர் வந்து கையை மீறி போகும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பாலஸ்தீன மேல தாக்குதல் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. அகதிகள் முகாமை குறி வச்சு இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல பாத்தீங்க அப்படின்னா 14 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. நேற்று திடீரென மேற்கு கரையில் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் பாதுகாப்பு படை தீவிரப்படுத்தியிருக்காங்க. மேற்கு கரையில் இருக்கும் அகதிகள் முகாம்கள் மேல இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்ல 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. உயிரிழந்தவர்கள் அனைவரும் பொதுமக்கள் அப்படின்னு பாலஸ்தீன அரசு சொல்லியிருக்கு. ஆனா உயிரிழந்தவர்கள்ல 10 பேர் பயங்கரவாதிகள் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுறது மட்டும் இல்லாம படுகாயமடைஞ்சவங்களுக்கு உதவி செய்யும் சுகாதார ஊழியர்களையும் இஸ்ரேல் ராணுவத்தினர் கொலை செய்வதாக புகார்கள் எழுந்திருக்கு. இதனால உலக நாடுகளில் பெரும்பாலானவை இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியுள்ள நிலையில அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியை அறிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இனி என்ன மாதிரியான தாக்குதல், என்ன மாதிரியான மோதல்லாம் ஏற்பட போகுது, உலக போர் வெடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.